பாஜக இந்த தேர்தலில் முருகனை முன்னிறுத்தினாலும் ராமனை முன்னிறுத்தினாலும் நாங்கள் யாருடைய மதம் கலாச்சாரத்திலும் தலையிட மாட்டோம் என்றும் 4000 கோவில்களுக்கு குடமுழுக்கு செய்தவர்கள் திமுகவினர்தான் என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். அதாவது தமிழ்நாட்டிலே கொண்டாடுவதை போல மலேசியாவிலே தைப்பூசம் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை. பினாங்கில் அதுக்கு பினாங்கு மாநிலத்தில் 2 நாட்கள் விடுமுறை விடக்கூடிய ஒரு பண்டிகை. எனவே அங்கே இருக்கின்றவர்கள் இனம் பாராமல் மதம் பாராமல், அதாவது அவர்கள் சீனர்களாக இருந்தாலும் மலேசியாவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இந்தியர்களாக இருந்தாலும் எல்லோரும் தமிழ் கடவுள் முருகனை ஏற்றுக்கொண்டு அங்கே அந்த விழாவை நடத்துகிறார்கள். இன்றைக்கு மலேசியாவிலேயே இருக்கின்ற மிகப்பெரிய தமிழர் திருவிழா என்பது தைப்பூச திருவிழா. சிங்கப்பூரிலும் நடக்கிறது, கோலாலம்பூரிலும் நடக்கிறது, பினாங்கிலும் நடக்கிறது. பினாங்கிலே 2 நாட்கள் நடக்கிற திருவிழா. இதையெல்லாம் பார்த்துத்தான் மோடி பேசுகிறாரே தவிர தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய முருகனுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அவர்கள் தமிழ் பக்தர்கள், தமிழ் முருகனை வணங்குகின்றவர்களுக்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய உண்மை புரியும், இளமை புரியும். தங்களுக்கு பாதுகாப்பு திராவிட மாடல் ஆட்சி என்பதை உணர்ந்தவர்கள் தான் தமிழ்நாட்டு முருக பக்தர்கள். முருகனை முன்னிறுத்தாலும் சரி அல்லது ராமனை முன்னிறுத்தினாலும் சரி, யாரை முன்னிறுத்தினாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அடுத்தவர்களுடைய மத கலாச்சாரத்திற்குள்ளே ஊர்வது கிடையாது. யார் தங்கள் இஷ்ட தெய்வங்களை வழிபட வேண்டுமோ அவர்களை வழிபடுவதற்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுக்கிற அரசுதான் தமிழ்நாடு அரசு. வரலாற்று சிறப்பு மிக்க 4000 குடமுழுக்குகளை 5 ஆண்டுகளிலே நடத்தி இருக்கிற ஒரே அரசு எங்களுடைய திராவிட மாடல் அரசு. இதிலிருந்து மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கின்ற அரசு திராவிட மாடல் அரசு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும்.